வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெவில்டார் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எம்டிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் வந்து எவ்வளோ % மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட் ஆஃபாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எம்டிஎஸ் அப்படின்ட்டு இருக்கலாம். ஸோ எம்டிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா 18 to 25 வயசு வரைக்கும் உள்ளதுக்கு எக்கனாமிக் செக்ஷனில் 784 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்சியில் வந்து 886, எஸ்டியில் வந்து 515, மொத்தம் ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1815, யூஆர் பொதுப்பிரிவில் வந்து 2913 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 6883 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து எம்டிஎஸ் 17 to 27 வயசு வரைக்கும் உள்ளதில் வந்து எக்கனாமிக் செக்ஷனில் 146, எக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா 111, எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 90, ஓபிசியில் 329, அண்டு தான் பொது பிரிவில் வந்து 520, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1196 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹவில்டார் ஆல்ரெடி ஹவில்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போவும் பாருங்கள் 290 பேர் வந்து எக்கனாமிக் செக்ஷன்லையும், எஸ்சி கேட்டகரியில் வந்து 516, எஸ்டியில் வந்து 290, அண்டு ஓபிசியில் வந்து 792, அண்டு தான் பொது பிரிவில் வந்து 1551 அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தான் இந்த ஹவில்டார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3439 வேகன்சி அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிங்கிறது 10,000. ஓகேவா, ஸோ 9,000 தான். ஓகேவா, அப்போது அப் டு 10,000 கூட சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அதிகமாக எவ்வளோ ஒட்டுமொத்தமாக இருக்காங்க 11,518. இதில் வந்து ஹவில்டாரு அந்த இது அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸில் வந்து சில பேர் எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ எல்லாருமே வந்து பெர்ஃபெக்டான டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து சில பேர் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சு ஃபைனலாக வந்து எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டாருக்குன்னா ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா, எஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்தது வந்து எம்டிஎஸ் ஹவில்டார் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே ஹவில்டார் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு தான் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 18 to 25 வயசு உள்ளவங்களுக்கு 700 அதே தான் அப்படியே எடுத்துருக்காங்க. ஓகே, அதே தான் அந்த இது மட்டும் இங்கே இருக்குல்ல, இது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் பார்க்க வேணாம், டைம் வேஸ்ட்டும் பண்ண வேணாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க இருங்க, எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அது முக்கியமானது. எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் சில பேருக்கு நார்மலைஸும் வந்து ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது தான் வந்து நார்மலைஸ்டு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,469 பேர் வந்து எடுத்திருக்காங்க. லிஸ்ட்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸில் 8,047 பேர் வந்து எடுத்திருக்காங்க. லிஸ்ட்டு நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவில்டாரில் 3,422 பேர் வந்து எடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் 179 பேர் வந்து வித்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்க வந்து ஏன்னா அந்த நான் சொன்னல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹவில்டாரில் சில பேர் வந்து ஃபிசிக்கல் பண்ணும்போது ஹெல்மெட் ஆகும். அந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து ஹெல்மெட் ஆகிறவங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி 179 பேர் வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ அதனால் வித்ஹோல்டில் இருக்கவங்களுக்கும் சில பேருக்கு லக்கு இருந்து வந்து ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் அதையுமே பார்த்துக்குங்க. இது அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதில் இவ்வளோ விஷயம் தான். ஸோ உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெலகிராம்லேயுமே வந்து அதுக்கான லிங்க் நம்மளோட டெலகிராமில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதில் போய் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட நேமு அண்ட் நம்பர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் நேம் மதர் நேம் இப்போ கொடுத்து, ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் நேம் வெறுமனே நேம் மட்டும் தான் லிஸ்ட்டில் வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் ஃபாதர் நேம் மதர் நேம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்து அதுக்கப்புறம் நம்பரு உங்களோட நேம் எல்லாமே வந்து தெளிவாக நம்ம பார்த்துக்கிற முடியும். ஸோ அதனால் கரெக்டாக நம்ம ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, தேங்க்யூ.